முதல்ல கம்ப்யூட்டர் வாங்கினப்ப ராமச்சந்திரன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 2வது ஃப்ளோரில் குடியிருந்தான். அடுக்குமாடி குடியிருப்புனா மார்பிள் தரையும் லிஃப்ட்டும் கனவான்கள் பெற்ற கண்கவர் கன்னிகளும் கொண்ட அப்பார்ட்மெண்ட் இல்லை. தண்ணி லாரிக்காக தினமும் யுத்தம் செய்கிற வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, அதாவது ஹவுசிங் போர்டு. ஒரே ரூம் தான், ஓரத்தில் பாத்ரூமு டாய்லெட்டு. பாத்ரூம்லேருந்து வெளில வந்ததும் பொங்கி திங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சமையல் மேடை ஒட்டி ஒரு சின்ன பால்கனி. அந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே ராமச்சந்திரன் பார்த்துட்டு இருந்த வேலையும் போயிட அவனுக்கு அது ராசி இல்லாத வீடு அப்படின்னு பட்டுச்சு. ஆனால் அந்த வீட்டையும் விட்டுட்டா நேராக மெரினா பீச்சில் தான் போய் பேப்பர் வச்சு படுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போலாம் போலீஸ்காரங்க வந்து நவீனமயமாகி குதிரைக்கு பதிலாக சின்னதாக ஒரு பேட்டரி வண்டியில் வந்து துரத்துறதை கேள்விப்பட்டான். அதனால் அந்த வீட்டை விட்டு காலி செய்யாமல் அடுத்த வேலையை பற்றி யோசித்தான். சென்னைக்கு வேலை தேடி வந்து பாரிஸ் கார்னரில் ஒரு ஸ்டேஷ்னரி கடையிலையும் அப்புறம் ஒரு ஆப்டிகல்ஸ்லேயும் வேலை, கொஞ்ச காலம் கூரியர் சர்வீஸில் வேலை பார்த்தான். எதுவுமே அவனுக்கு நிலைக்கல. கடைசியாக ஒரு ஜெராக்ஸ் கடையில் இன்சார்ஜாக இருந்து டிடிபி பண்ணி கொடுத்துட்ருந்தான். திடீர்னு ஒரு நாள் முதலாளி வேலையிலேருந்து தூக்கிட்டார். ஏன்னா அவரோட மனைவியோட தம்பி டிகிரி முடிச்சுட்டு ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டானா. மனைவியோட தம்பிங்கிற உறவு நம்ம சமூகத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் இல்லையா? அதனால் ராமச்சந்திரன் அந்த வேலையிலேருந்து நீக்கப்பட்டான். இதுவரைக்கும் அவன் பார்த்துட்டு இருந்த வேலைகளின் பலனா கொஞ்சோண்டு சேமிப்பும் ஒரு பெண் சிநேகிதம் தான் அவனுக்கு மிச்சமாச்சு. ஜெராக்ஸ் கடையில் கூட வேலை பார்த்த பொண்ணு தான் ஐஸ்வர்யா. அவள் அப்பப்போ ஃபோன் பண்ணுவாள். நைட்டில் இவன் ரூமில் தனியாக இருக்கும்போது பெரும்பாலும் அவள் ஃபோன் வரும். இவன் கிளர்ச்சி பொங்கி வழியே அவளோட பேசுவான். எதுக்குப்பா நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறமும் எனக்கு ஃபோன் பண்ணுற, என்ன அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு இவன் கேட்பான். அவ்வளோ அந்த சினிமா பார்த்தியா, இந்த சினிமா பார்த்தியா, அன்றைக்கி பஸ்ஸில் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு உப்பு புள்ளி இல்லாத விஷயங்களே பேசுவான். இவன் ஒரு புள்ளியையே மையமாக வச்சு அதை சுற்றியே பேசுவான். அவ்வளோ அதுலேருந்து விலகி இவனை மைண்ட் டைவர்ட் பண்ணி வேறு விஷயங்கள பேசுவான். பெரும்பாலும் கடைசியாக ஒரு விஷயத்தில் தான் முடிப்பா. ராம், எனக்கு டாப்அப் பண்ணி விட. இவனுக்கு புஷ்ஷுன்னு காற்று இறங்கிடும். சில சமயத்தில் அது வந்து காசு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு இழுப்பான். ஜஸ்ட்டு ஒரு 100 ருபீஸ்க்காவது பண்ணி விடப்பா, உங்ககிட்ட அப்பப்போ பேசுகிறது தான்டா எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அவள் கொஞ்சலாம் சொன்னதும் இவன் அப்படியே சட்டையை உதறி 100 ரூபாய் அலமாரிலேருந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு டாப்அப் பண்ணிவிட்டு வந்துடுவான். ஒரு நாள் ஏதோ எரிச்சல்ல, எப்பவுமே மிஸ்டு கால் தானே கொடுக்குற, அப்புறம் எதுக்கு டாப்அப் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு கோபமாக சொல்லிட்டான். மறுமுனையில் அவள் குமுறி ஆள ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதானடா, நீ இவ்வளோ சீப்பாக பேசுகிற, இவ்வளோ கேவலமாக என்னை நினச்சிட்ட, இவ்வளோ நாளாக பழகி என்னை புரிஞ்சுக்கிட்ட, அவ்வளோதானா? டாப்அப் பண்ணி விடுறதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசுகிறேண்ணா, அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டல்ல அப்படின்னு அவள். ஆமாம், அப்படி தான் தோணுது அப்படின்னு வாய் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் அவன் சொல்லலை. மறுமுனையில், சொல்லுடா ஐஸ்வர்யா அவ்வளோ சீப்பானவளா அப்படின்னு அழுதுபடியாக அவள் கேட்க, சே என்ன ஐஸு, உன்னை போய் நான் அப்படி நினைப்பேனா, நீ எவ்வளோ நல்லவ அப்படின்னு இவன் பதில் சொன்னான். கடைசியில் அன்றைக்கி 100 ரூபாய்க்கு பதிலாக 200 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணி விட்டான். உடனே ஃபோன் வந்துச்சு. எப்பவுமே 100க்கு தானடா பண்ணுவேன், இன்றைக்கி என்ன 200? அதுவா, சும்மா தான், கையில் காசு இருந்துச்சு அதான் அப்படின்னா. ஆனால் கடைசி ரூபாய் வரைக்கும் சுரண்டி எடுத்த வேதனை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே ஐஸ்வர்யா, இதை பாருடா, நான் டாப்அப் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட பேசலை, அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. புரியுது ஐஸு? என்ன புரியுது? டாப்அப் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதானே? சரி, இப்போ என்னடா ட்ரெஸ் போட்டிருக்க, ஏன் கேட்குற? சும்மா தான். சரி, அது இருக்கட்டும், அடுத்ததாக என்ன செய்கிறதா இருக்க? யோசிச்சபடியே சொன்னான். வேறு ஏதாவது தான் வேலை தேடணும் ஐஸு. நீ ஏன்டா வேலை தேடணும்? உனக்கு தான் டிடிபி நல்லா தெரியும்ல, சொந்தமாக நீயே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வீட்டில் இருந்தே ஆர்டர் எடுத்து டிடிபி பண்ணலாம்ல. இவன் யோசித்தான். சரியாக வருமா ஐஸு அப்படின்னு கேட்டான். வரும் ராம், என்ன தான் அடுத்தவங்கிட்ட நம்ம உழைச்சாலும் பெருசாக கிடைக்க போகிறதில்ல. மனசு வச்சு நீ உழைச்சா பெரிய ஆளாயிடலாம், உன்னால் முடியும், உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்குப்பா அப்படின்னு அவள் சொல்ல, ராமச்சந்திரனுக்கு விக்ரமன் படங்களும் அந்த கதாநாயகிகளும் ஞாபகத்துக்கு வந்தாங்க. லா 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 அப்படின்னு பாட்டு சத்தம் கேட்டுச்சு. அந்த செகண்டே முடிவு பண்ணான். அடுத்த நாள் காலையிலேயே பக்கத்து பிளாக்கில் சதுரமாக கருப்பு பையும் காதில் ப்ளூடூத்தும் ஹெல்மெட்டுமா பைக்கில் தினமும் போயிட்டு வர்ற கம்ப்யூட்டர் ஃப்ரெண்டான செல்வத்தை பிடிச்சான். இந்த மாதிரி எனக்கும் ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்ல, அவன் 20,000 இருந்தால் போதும், நானே அசம்பிள் பண்ணி கொடுத்துருவேன், கம்ப்யூட்டரில் எந்த பிரச்சனை வந்தாலும் நானே சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். ராமச்சந்திரனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையும் உற்சாகமும் ஏற்பட்டுச்சு. வெள்ளிக்கிழமையாக பார்த்து செல்வத்தோட ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போய் மானிட்ரு, மதர் போர்டு, ஃபாதர் போர்டு, கீபோர்டு, பிரிண்டரு, மவுஸு அப்படின்னு எல்லா ஐட்டங்களையும் வாங்கிட்டு வந்து பக்காவாக அசம்பிள் பண்ணி மாட்டினாங்க. கம்ப்யூட்டர் ரொம்ப சேஃபாக இருக்கணும்ப்பா அப்படின்னு ராமச்சந்திரன் தொணத்தான். பயப்படாதீங்க பாஸ், யூபிஎஸ் இருக்குது, எர்த் ஒயரும் போடலாம் அப்படின்னு சொன்ன செல்வம் மாடியிலேருந்து ஒரு கம்பியை பால்கனி வழியாக தரைக்கு இறக்கி ஒரு குழாயில் பொருத்தி அங்கே கறியும் உப்பும் போட்டு மூடிட்டான். மூடினவன் சொன்னான், இனிமேல் உங்கள் கம்ப்யூட்டர் நீடூழி வாழும் அப்படின்னு உறுதியளித்தான்.
வேலையாக உடனே டிடிபி செய்து தர அணுகவும் அப்படின்னு ராமச்சந்திரோட செல் நம்பரும் அட்ரஸும் டைப் பண்ணி பிரிண்டரில் ஒரு 100 காப்பி எடுத்து தந்தான். அந்த ஏரியா ஃபுல்லாக ஒட்டிட்டா ஆர்டர்கள் வர ஆரம்பிச்சிடும். ஆசுவாசமும் நம்பிக்கையுமே ராமச்சந்திரன் முகமலர்ச்சியோட செல்வத்துக்கிட்ட எவ்வளோ பாஸ் அப்படின்னு கேட்டு பணத்தை கொடுத்தான். பணத்தை வாங்கிட்டு கிளம்பும்போது செல்வம் சாதாரணமாக கேட்டான், எலி ஒன்றும் இல்லையே? இல்லை பாஸ். ஏன்? எலி இருந்தால் கம்ப்யூட்டருக்கு சிக்கல் பாஸ், எலி வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த நாள் வரைக்கும் அந்த ரூமில் குட்டி முதல்ல போல் 1-2 பல்லிகளை தான் பார்த்துருக்கானே தவிர எலி அந்த ரூமில் இல்லை அப்படிங்கிறது ராமச்சந்திரனுக்கு நல்லாவே தெரியும். அன்றைக்கி நைட்டு இவன் கம்ப்யூட்டர் வாங்கின சந்தோஷத்தில் கொஞ்சமாக குடிச்சிட்டு கால் நீட்டி படுத்து வர டிவி சேனல்களை மாற்றி பார்த்துட்டு இருந்தான். அவனோட ஃபோன் ஒரு மைக்ரோ செகண்ட் அளவுக்கு ரிங்காகி கட்டாச்சு. இப்படி மின்னல் மாதிரி மிஸ்டு கால் கொடுக்க ஐஸ்வர்யா தவிர வேறு யாராலும் முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபோனை எடுத்து டயல் பண்ணான். என்னாச்சுடா, கம்ப்யூட்டர் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் ஐஸு, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீ அடுத்தடுத்து ஒன்றா வாங்கிட வேண்டியது தான். கார் வாங்கின ஒன்றா கல்யாணம் அப்படின்னு இவன் சொன்னான். இவன் அடித்து இந்த சரக்கு அவனுக்கு தன்னம்பிக்கை அதிகப்படுத்தி இருந்துச்சு. என்னது, கார் வாங்கினதுக்கப்புறம் கல்யாணமா? உனக்கு அவசரம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட கார் வாங்கிக்கலாம் ஐஸு அப்படின்னு இவன் குளற அவளோட குரலில் ஒரு கரார் தன்மை வந்துச்சு. என்ன குடிச்சிருக்கியா? ஆமாம் ஐஸு, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமா, அதான். எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே. ஓ, எவ்வளோ ஆச்சு? 1/4 ஆச்சு, அதான் லிமிட்டு. லூஸு, கம்ப்யூட்டர் எவ்வளோ ஆச்சு? இவன் கையை விரித்து நக்கலாக இவ்வளோ ஆச்சு. மறுமுனையில் அவள் கடுப்பாகிறத உணராமல், ஏன் எதுக்கு எடுத்தாலும் அவ்வளோ இவ்வளோன்னு அலட்டுற, எவ்வளோன்னு கேட்க மாட்டியா அப்படின்னா. அவள் சில வினாடிகள் அப்படியே மௌனமாக இருந்தா. குடிச்சிட்டா நீ என்னையே நக்கல் பண்ணுவியா? ஏன் ஐஸு, உன்னை நக்கல் பண்ணுற உரிமை எனக்கு இல்லையா? இந்த பார் ராம், நீ லைஃப்பில் முன்னேறினோம்னா முதல்ல உன்னை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ. கம்ப்யூட்டர் வாங்கினதுக்கே குடிக்க ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா தினம் குடிப்பேன்ல. ஐயோ, அப்படிலாம் இல்லை ஐஸு, நீ சொன்னால் நான் என்ன வேணால் செய்வேன். குடிக்காதடா லூஸுன்னு சொல்லு, குடிக்க மாட்டேன். இதை பார், நீ உழைக்கணும், சம்பாதிக்கணும், முதல்ல சொந்த காலில் நிற்கணும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம், ஓகேவா? சரி, ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, எஸ் ஆர் நோன்னு பதில் சொல்கிறியா? என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிக்காத ஆள்கிட்ட எவ்வளோது நைட்டில் ஃபோன் பண்ணி பேசுவாளா அப்படின்னு அவள் சொன்னாள். அவள் அப்படி சொன்னது இவனுக்கு இன்னும் கொஞ்சம் போதை ஏறின மாதிரி ஆச்சு. சந்தடி சாக்கில் போய் சொல்கிற பார்த்தியா ஐஸு, நீயா ஃபோன் பண்ணி பேசுகிற, மிஸ்டு கால் கொடுத்து தானே பேசுகிற அப்படின்னு இவன் சிரித்தான். அவள், நீ குடிச்சிட்டா ரொம்ப தானே என்ன நக்கல் பண்ணுற, வைடா ஃபோனை பண்ணி அப்படின்னு செல்லமாக திட்டினபடியே ஃபோனை வச்சா. இவன் அப்படியே சந்தோஷத்தில் கண்ணை மூடினான். சென்னையோட மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனாக ஆனான். இவன் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி அமைச்சரோட மகளை நிச்சயம் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் இவன் மணமேடையிலேருந்து ஓடி வந்து ரிசப்ஷனில் செக்யூரிட்டினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த ஐஸ்வர்யாவை மேடை கூப்பிட்டு போய், இவ தான் என் மனைவி, இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் இவ தான் அப்படின்னு சத்தமாக கத்துனப்ப அவனுக்கு இருமல் வந்து படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு தண்ணி குடித்தான். தனக்கு வந்த கனவு நினச்சி சிரித்தபடியே படுக்கையில் சரிஞ்சான். அப்போ கரெக்டுன்னு ஏதோ சுரண்ட மாதிரி அவன் காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. எழுந்து லைட்டை போட்டு சுத்தமுத்தம் பார்த்தான். சத்தம் எதுவும் வரல. ஏதோ பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்தான். சில நொடிகள் கழித்து மீண்டும் கரெக்ட் அப்படின்ற சத்தம் கேட்டுச்சு. இந்த தடவை அவன் எந்திரிக்காமையே சத்தம் வர்ற இடத்த கவனித்து பார்த்தான். தலைக்கு மேலே இருக்கிற பரன்லேருந்து தான் சத்தம் வந்துச்சு. எழுந்து லைட்டை போட்டான். அந்த பரனில் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் வச்சு இந்த காலி அட்டைப்பட்டிகளை போட்டு வச்சுருந்தான். அங்கே நிமிர்ந்து பார்த்தப்ப அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சுது. எதிரில் ஒரு பெரிய எலி உக்காந்துட்டு இருந்துச்சு. 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் சைஸில் இருந்த அந்த பெரிய எலி இவனை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்துச்சு. இவனுக்கு விறுவிறுன்னு இருந்துச்சு. இத்தனை நாள் இல்லாமல் சரியாக கம்ப்யூட்டர் வாங்கின நாள் அன்றைக்கி எப்படி இந்த எலி இங்கே வந்துச்சு? அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு சின்ன ரூமுக்குள்ளே பெரிய சைஸ் எலி கூட ஒத்தைக்கொத்த நிற்கிற சூழ்நிலை வாழ்க்கையில் முதலாக வாய்க்கும்போது உங்களுக்கு வேர்க்கும், படபடப்பாக இருக்கும். ராமச்சந்திரன் தன்னோட உதடுகளை ஈரப்படுத்த முயற்சி பண்ணான். ஆனால் அது முடியல. கேனை சாய்ச்சி தண்ணி பிடிச்சி மடக்குன்னு குடிச்சிட்டு எலியை பார்த்தான். அது அந்த பெட்டிங்களுக்குள்ளே போகிறதும் வர்றதுமா இருந்துச்சு. இவன் புதுசாக வாங்கின கம்ப்யூட்டரை பார்த்தான். ஏதாவது ஒயரை கடிச்சு வச்சதுன்னா பழப்பே போயிருமே அப்படின்னு பயம் வந்துச்சு. சுற்றிலும் தேடினா நீளமாக இருந்த தொடப்பத்தை எடுத்து ஸ்டூலில் ஏறி தொடப்பத்தால் அப்படியே தட்டினான். எலி அங்கேருந்து இவன் மேலே தாவச்சு. இவன் சரிஞ்சு விழுந்தான். தட்டு மாதிரி எழுந்து நின்று பார்த்தான். எலி இப்போ சமையல் மடியில் இருந்துச்சு. அப்படியே பாஞ்சு அடித்தான். அது அங்கேருந்து கம்ப்யூட்டர் டேபிளுக்கு தாவச்சு. இவனுக்கு சுருன்னு இருந்துச்சு. ஏய் அப்படின்னு அதை நோக்கி பாஞ்சான். அது இவன் காலடியில் குதித்து பால்கனிக்கு போயிடுச்சு. இவன் பின்னாலே போய் தேடினா. ஆனால் அந்த எலியை காணும். சின்ன பால்கனி அப்படின்றனால கதவு இடுக்கலெல்லாம் போய் தேடினா. அது எங்கேயுமே இல்லை.
அப்படியே பெருமூச்சு வாங்கினபடியே வந்து மறுபடியும் தண்ணி குடித்தான். ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு ஃபுட்பால் ஆடின மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவுனதில் மூச்சு வாங்கி தூக்கம் சுத்தமாக போச்சு. லைட் ஆஃப் பண்ணால் எலி வந்து மறுபடியும் புறான்ற சத்தம் கேட்குமோ அப்படின்ற தயக்கத்திலேயே ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தான். அவன் தூங்கும்போது விடிய காலம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் பறனை எட்டி பார்த்தான். எலி எங்கேயும் இல்லை, நிம்மதியாக இருந்துச்சு. தெருமோன கடையில் போய் இட்லி பார்சல் வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக போய் டிடிபி செய்தி தரப்படும் அப்படின்ற பிட்டுகளை ஒட்டினான். 4-5 பழைய கஸ்டமர்ஸ்க்கு ஃபோன் பண்ணான். அதில் ஒருத்தர் உடனே ஆர்டர் தந்தார். இவன் ஓடி போய் வாங்கிட்டு வந்து மதியமே வேலையை ஆரம்பிச்சிட்டான். வேலை முடிய நைட் ஆகிடுச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நாளே ஒரு ஆர்டரு, நாளைக்கு கையில் காசு வந்துடும். மாதத்துக்கு 20 ஆர்டர் கிடச்சாலே போதும், வண்டியை ஓட்டலாம். அதுக்கு மேலே கிடச்சா ஆஹா அப்படின்னு மனசு குதிச்சுது. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, காலையிலேருந்து மிஸ்டு கால் எதுவுமே வரலையேன்னு. இவன் ஃபோன் எடுத்து ஐஸ்வர்யாவுக்கு போட்டான். பிஸியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் போட்டான், பிஸி. சரி மிஸ்டு கால் பார்த்து கூப்பிடுவா அப்படின்னு எதிர்பார்த்தான். நைட்டு 11 மணிக்கு மேலேயும் அவகிட்டேருந்து கால் வரவே இல்லை. இவனுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. இத்தனை மாதத்தில் இப்படி நடந்ததே இல்லை. குழப்பத்தோடு அவளுக்கு மறுபடியும் டயல் பண்ணான். ரொம்ப நேரம் ரிங் அடித்து நின்றுச்சு. இவனுக்கு லேசான பதட்டம் ஏற்பட்டுச்சு. உடம்பு சரியில்லையோ அப்படின்னு தோணுச்சு. 1/4 மணி நேரம் கழித்து மறுபடியும் கால் பண்ணான். ரிங்கு போயிட்டே இருந்துச்சு. ஃபோனை காதில் வச்சபடியே குழப்பத்தோடு அங்கேயும் இங்கேயும் பார்த்தவனோட பார்வையில் எலி வந்து நின்றுச்சு. வாட்டர் கேனுக்கு பின்னாடி உட்காந்துருந்த எலியோட வால் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு. இவனுக்கு புல்லரிச்ச அதே சமயம் மறுமுனையில் ஐஸ்வர்யா ஃபோனை எடுத்துட்டா. ஹே, என்ன இந்த நேரம் ஃபோன் பண்ணுற அப்படின்னு அவள் பதட்டமாக கிசு கிசுன்னு கேட்டா. அது வந்து எலி. ஹே, என்ன உளற, என்ன எலி? அது இங்கே ஒரு எலி. அது இருக்கட்டும், என்னாச்சு உனக்கு? ஏன் கால் பண்ணவே இல்லை? வேலையாக இருந்தேன். நீ ஏன் இந்த நேரத்துக்கு தேவையில்லாமல் கால் பண்ணுற? இவனுக்கு சுருக்குனுச்சு. என்ன ஐஸு, எத்தனை நாள் நைட்டு இதே நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேற்று கூட வளராத ராம், அப்போல்லாம் நான் மிஸ்டு கால் கொடுப்பேன். இன்றைக்கி தான் நான் கொடுக்கல. பின்ன எதுக்கு நீ கூப்பிட்ட? என்ன ஐஸு, ஒரு மாதிரியாக பேசுகிற? நானாக உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா? ஐயோ, வீட்டில் கெஸ்ட் இருக்காங்க. ஓகே, ஃபோனை வை அப்படின்னு இவன் ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ளே ஃபோன் லைன் கட் ஆகிடுச்சு. இவன் வருத்தப்பட்டபடியே பாயில் சரிஞ்சு உக்காந்தான். இவன் கண்ணு முன்னாடியே அந்த எலி விறுவிறுன்னு குறுக்கால ஓடி டேபிள் மேலே ஏறி பரனுக்கு போச்சு. இவன் கொலவெறியோடு எழுந்திரிச்சான். ஓரமாக இருந்த செருப்பு தூக்கி பரனில் வீசினான். அது அங்கேருந்து தரையில் தாவி சமையல் மேடைக்கு ஓட இவன் தண்ணி பாட்டில் தூக்கி அடித்தான். தரையெங்கும் தண்ணி கொட்ட அது பால்கனிக்கு ஓடிச்சு. சிக்கனை அதை மிதிச்ச கொன்றணும் அப்படின்னு வெறியோட ஓடி இவன் பால்கனியில் பார்க்க அந்த எலியை அங்கே காணோம். பால்கனி முழுக்க பரபரப்போடு தேடினான். அங்கே இருந்த பழைய பக்கெட்டு, கால் மிதி எல்லாத்தையும் தூக்கி பார்த்தான். அந்த சனியனை காணோம். உள்ளே வந்து படுத்தவனுக்கு அந்த நாளோட உற்சாகம் பறி போனது போல் தோணுச்சு. புரண்டு படுத்தவன் எப்படியோ சோர்ந்து போய் தூங்கிட்டான். அடுத்த 2-3 நாள் கூட இது மாதிரி தான் நடந்துச்சு. சில ஆர்டர்கள் கிடச்சிது. உற்சாகமாக வேலை பார்த்தான். நைட் ஆனால் அந்த எலி எங்கேருந்தோ வந்துச்சு. இவன் விரட்டினப்போ ஓடி போச்சு. ஐஸ்வர்யா ஃபோன் பேசவே இல்லை. அது இவனுக்கு ரொம்ப மனவேதனையை தந்துச்சு. அதனால் அவளை தேடி பழைய ஜெராக்ஸ் கடைக்கு போனான். அவள் அங்கே இல்லை. கடையில் யாரோ ஒரு சின்ன பையன் இருந்தான். இவன் வாசலில் நின்று அவளுக்கு ஃபோன் பண்ணான். அவள் ஃபோன் எடுத்ததும் இவன் கடைக்கு வந்திருக்க விவரம் சொல்ல அவள் குரலில் ஒரு பதட்டம் தெரிஞ்சிச்சு. கடைக்கெல்லாம் ஏன் தேடி வர ராம்? ஓனர் தப்பாக நினைப்பார். இல்லை ஐஸு, கடையில் யாரும் இல்லை, ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். ஐயோ, சொன்னால் புரியாதா உனக்கு? நான் இன்றைக்கி லீவு ராம், நீ கடையில் நிற்காத. ஓனருக்கு டவுட் வந்தால் ப்ராப்ளம். சரி, நான் போயிடுறேன். ஆனால் நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டேங்கிற? அதான் சொன்னேன்னு, வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு. என்ன ஐஸு சொல்கிற நீ? வீட்டில் கெஸ்ட் வர்றதுக்கும் எனக்கு நீ ஃபோன் பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது? அதெல்லாம் உனக்கு புரியாது ராம். ப்ளீஸ், நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பியா? சொல்லு. நானாக ஃபோன் பண்ணாமல் இனிமேல் எனக்கு கால் பண்ண வேணாம். நானே கால் பண்ணுறேன், ஓகே? இவன் மனசுலாம் ஒரு மாதிரி அனல் பரவுச்சு. உனக்கு என்ன ஆச்சு ஐஸு? எதையும் என்கிட்டருந்து மறைக்கிற? ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சொன்னால் புரியாதா ராம்? எல்லாத்தையும் நான் விளக்கமாக சொல்லிகிட்டே இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குற? தயவு செஞ்சு நான் கால் பண்ணால் பேசு, நீயா பண்ணாத, அவ்வளோதான், ஓகே? இவன் அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ளே லைன் கட் ஆகிடுச்சு. மறுபடியும் முயற்சி பண்ணால் அவள் ஃபோனை எடுக்கவே இல்லை. இவனோட வேதனை கோபமாகவும் எரிச்சலாகவும் மாறிச்சு. இனி அவள் கால் பண்ணாலும் எடுக்கக்கூடாது, அவ்வளோ பெரிய இவளா அவள் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. 2-3 நாள் அதே மனநிலை அவனுக்கு நீடிச்சுது. ஆனால் மனசோட இன்னொரு மூளை ஐஸுன்னு துடிக்க அவளுக்கு ஃபோன் பண்ணால் இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லை அப்படின்னு வந்துச்சு. நம்பரை மாற்றிட்டா போல் அப்படின்னு தோணுச்சு. உடஞ்சி போனான். விறுவிறுன்னு ஜெராக்ஸ் கடைக்கு போனான். கடை பூட்டி இருந்துச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கே அலைஞ்சான். வடபழனி கோயில் பக்கத்தில் கிளி ஜோசியம் பார்த்தான். வனவாசம் போன ராமர் படம் வந்துச்சு. நீங்கள் உங்கள் துணையை பிரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு ஜோசியம் சொல்ல இவன் விரக்தியாக எழுந்து வந்தான். பக்கத்தில் இருந்த பார்க்கில் குழப்பத்தோட வெறுமையாக உட்காந்துருந்தப்ப கம்ப்யூட்டர் செல்வம் வந்தான். என்ன பாஸு, கம்ப்யூட்டர்லாம் ஓகேவா? கம்ப்யூட்டர் ஓகே, ஆனால் தினமும் ராத்திரி ஒரு எலி வருது. செல்வம் அப்படியே வேப்பாக பார்த்தான். தினமும் ராத்திரி எலி வருதா?
அப்பாயின்மெண்ட் கொடுத்து வச்ச மாதிரி சொல்கிறீங்களே பாஸ். சத்தியமாக பாஸ், பகலெல்லாம் தட்டுப்படுறதில்ல, நைட்டு மட்டும் கரெக்டாக வந்துடுது, விரட்டினா போயிடுது, போகிற சனியை மறுபடியும் நைட்டு வந்துடுது. ஒரு ஆச்சரியம் என்னென்னா, கம்ப்யூட்டர் என்றைக்கு வாங்கினோமோ அன்னிலேருந்து பாஸ் எலி வருது அப்படின்னு இவன் தன்னோட உறக்கமற்ற இரக்கமற்ற இரவுகளை பற்றி விவரித்தான். செல்வம் இவனையே கவலையோட பார்த்துட்டு இருந்தவன், அது சரி பாஸ், ஆனால் ஒரு எலி பிரச்சனைக்காகவா உங்கள் முகத்தில் இவ்வளோ சோகம்? ராம் வருத்தமாக சொன்னான். அது வேற ஒரு ப்ராப்ளம் பாஸ். என்ன லவ்வா? ஆமாம், தினைக்கும் பேசிகிட்டே இருந்தா, இப்போ பேசுகிறதே இல்லை. நாட் ரீச்சபிளா? நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மேட்ரு முழுசாக தெரியாமல் நான் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாஸ், இந்த கம்ப்யூட்ரு, ஃபேஸ்புக்கு, சேட்டிங்கு, மொபைல் எல்லாம் வந்த பிறகு லவ்க்கெல்லாம் அர்த்தமே கிடையாது பாஸ். அதில் புரிஞ்சுக்கோங்க. பேசுறதை பார்த்தா நீங்களும் நம்பர் மாற்றுற ஆள் போல இருக்கு. நான் நம்பர்லாம் மாற்ற மாட்டேன் பாஸ், மெம்பரை மாற்றிடுவேன் அப்படின்னு சிரித்தான். ராமச்சந்திரனும் சிரித்தான். சரி வாங்க பாஸ், உங்கள் வீட்டுக்கு போகலாம், சிஸ்டத்தில் புதுசாக 2 சாஃப்ட்வேர் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்ல 2 பேரும் ரூமுக்கு வந்தாங்க. வந்தவன் சிஸ்டத்தை ஆன் பண்ணி ஏதோ செஞ்சுட்டு இருந்தான். ராமச்சந்திரனோட ஃபோன் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிது. புது நம்பர் எடுத்தான். ஐஸ்வர்யோட வாய்ஸ் கேட்டுச்சு. பால்கனிக்கு வந்து பேசினான். ராம், நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன், சொல்லு. ஒரு மேட்ரு சொல்லுவேன், அதை நீ சரியாக புரிஞ்சிக்கணும், தேவையில்லாமல் அப்செட் ஆகக்கூடாது ப்ளீஸ். இவனுக்கு எல்லாம் புரிஞ்சது மாதிரி தோணுச்சு. என்ன மேட்ரு சொல்லு. எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ராம், அதாவது மேரேஜ் நினச்சேன். யார்? நம்ம ஓனரோட மச்சனன் தான். ராமச்சந்திரனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரிஞ்சிச்சு. ஓனரோட மச்சானா? பாவி, வந்ததும் என் வேலைக்கு ஆப்பு வச்சான், இப்போ உன்னையும் கரெக்ட் பண்ணிட்டான்னா? காசு இருக்கணும் நீயும் வந்து இழிச்சிட்டல்ல? அப்படி இல்லை ராம், நீ கம்ப்யூட்டர் வாங்கினல்ல, அன்றைக்கி தான் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். நான் ஃபஸ்ட்டு ஓகே சொல்லலை, ஆனால் அவன் ஓனர் மூலமாக எங்கள் வீட்டில் வந்து பேசிட்டான் ராம். நாங்கள் ஒரே கம்யூனிட்டி வேறு, நல்ல இடம்னு வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. அந்த ஜெராக்ஸ் கடை கூட அவன் பேருக்கு மாற்றியாச்சு. அப்படியா? 2 பேரும் மாற்றி மாற்றி ஜெராக்ஸ் எடுக்கலாம், நல்ல வசதி இல்லை. நக்கல் பண்ணாத ராம், எனக்கு எவ்வளோ குழப்பமாக இருந்துச்சு தெரியுமா? நானாடி நக்கல் பண்ணுறேன்? நீ பண்ணதாண்டி பெரிய நக்கல். அது சரி, நீயும் லைஃப்பில் செட்டில் ஆகணும்ல, என்ன பண்ணுவேன்? நான் என்றைக்கு டிடிபியில் பணம் சம்பாரித்து பெரிய ஆளாகி கார் வாங்கி. ராம், நீ நிச்சயமாக பெரிய ஆளாக வருவ ராம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இவன் பேசாமல் இருந்தான், வயிற்றுக்குள்ளே ஏதோ கொதிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த டெசிஷன் எடுக்க நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா? இப்போவும் எனக்கு உன் மேலே அக்கறை இருக்கு ராம். அவர்கிட்ட கூட உன்னை பற்றி நான் பெருமையாக சொல்லியிருக்கேன். நீ எவ்வளோ நல்லவன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் நான் அவ்வளோ நல்லவன் இல்லை. அதனால் இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதேன்ன. அவள் ஏதோ சொல்ல வர இவன் ஃபோனை கட் பண்ணான். உள்ளே இருந்த செல்வம் பால்கனிக்கு வந்தான். பாஸ், மேட்ரு என்னன்னு புரிஞ்சு போச்சு. என்ன? அந்த எலி கம்ப்யூட்டர் வாங்கினேன்லேருந்து தானே வருது? ஆமாம், இதை பாருங்கள் அப்படின்னு அவன் எர்த்து கம்பியை காமிச்சான். கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ண அன்றைக்கி நம்ம கீழே வரைக்கும் இந்த எர்த்து கம்பியை கட்டணும்ல, இது வழியாக தான் அந்த எலி தினமும் மேலே ஏறி வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் பாஸ், விரட்டும் போது பால்கனிக்கு வந்து அந்த எலி காணாமல் போயிடும். ஓகே, இதை கட் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் பாஸ், எர்த் ஒயர் இல்லாட்டி ஒன்றும் பெருசாக ஆகிடாது அப்படின்னு சொன்ன செல்வம் அந்த கம்பியை வெட்டி சுருட்டி எடுத்தான். இனி எலி வராது பாஸ். தேங்க்ஸுங்க. சீரியஸாக ஃபோனில் யாரோ கிடச்சிங்களே, உங்களால் தானே? ஆமாம் பாஸ், மெம்பரை மாற்றிட்டா. நான் சொல்லலை, விட்டு தள்ளுங்க பாஸ், தொழிலை கவனிங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் போயிட்டான். அதுக்கப்புறம் நைட்டில் எலியும் வர்றதில்ல, ஃபோனும் வர்றதில்ல, தூக்கமும் வர்றதில்ல. 1-2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு ராமச்சந்திரனோட ஃபோனு ரிங் ஆச்சு. புது நம்பரு. ஹலோ ராம், நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன், நல்ல வேளை நீ நம்பரை மாற்றலை. இவன் குழப்பத்தோட என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். மேரேஜ் நடக்கலை ராம், பிரேக் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கப்பா. எங்கள் வசதிக்கு அந்த அளவுக்கு செய்ய முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க எவ்வளோ திமிரா பேசுகிறாங்க தெரியுமா? எவ்வளோ பணம் இருந்து என்ன செய்கிறான்? குணம் வேணும்ல. அந்த ராஸ்கல் அவ்வளோ சீப்பாக இருக்கான். அவனோட கம்பேர் பண்ணும்போது நீ எவ்வளோ தங்கமானவன் தெரியுமா ராம்? காதில் வந்து விழுந்த வார்த்தைகளில் குழம்பி போன ராம் பால்கனியிலேருந்து கீழே பார்த்தான். ஒரு எலி வேற ஒரு பைப் லைன் வழியாக ஏற முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு.